கட்சியிலிருந்து விலகுவதற்கு காளியம்மாளுக்கு சுதந்திரம் இருப்பதாக கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது நாம் தமிழர் கட்சியின் களையுதிர் காலம் என தெரிவித்துள்ளார். தங்கச்சி நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு. திண்டுக்கல்லில் நடந்த காங்கிரசின் தொழிற்சங்க கூட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான INTUCயின் மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. இதன் மாநில பொதுச் செயலாளர் ஜெகநாதன், மாநில தலைவர் பன்னீர்செல்வம் இடையே நிலத்தை விற்பனை செய்தது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனால் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவுக்கு தடை வாங்கிவிட்டதாக கூறி பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது. ஜெகநாதன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கு வருவதற்கு முன்பே பன்னீர்செல்வம் கூட்டத்தை தொடங்கி நடத்தியுள்ளார். இதனால் ஜெகநாதன் தரப்பினர் அங்கு வந்ததும் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஜெகநாதன் தரப்பினர் ஆத்திரத்தில் அங்கிருந்த பேனர்களை கிழித்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பன்னீர்செல்வம் தரப்பினர் அங்கிருந்து சென்றனர். தொடர்ந்து ஜெகநாதன் தரப்பினர் மீண்டும் கூட்டத்தை நடத்தினர். நூற்றுக்கணக்கான பிரசவங்கள் நடந்து வந்த நெல்லை மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றில் போதிய மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் கர்ப்பிணிகள் சிகிச்சைக்கு வரவே அச்சப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டத்தின் கல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகள், ஆய்வகங்கள், மருந்தகம், அறுவை சிகிச்சை அரங்குகள் என்று பல்வேறு வசதிகளுடன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. 24 கிராம ஊராட்சி மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்த மருத்துவமனை தேசிய அளவிலான தரம் மற்றும் சிகிச்சைக்காக 2021-22ஆம் ஆண்டு மத்திய அரசின் விருதை பெற்றது. 2019 அதிகபட்சமாக 510 பிரசவங்கள் நடைபெற்ற இந்த மருத்துவமனையில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு கர்ப்பிணிகளின் வருகை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு 68ஆகவும் 23இல் 51ஆகவும் பிரசவங்களின் எண்ணிக்கை சரிந்தது. கடந்த ஆண்டு 34 பிரசவங்கள் மட்டுமே நடைபெற்றன. அதிலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு அறுவை சிகிச்சை பிரசவங்கள் கூட நடைபெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கு போதுமான மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாதது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆட்சி காலத்தில் இந்த மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளை அனுமதிக்காம மெட்டர்னிட்டி டெத்தை நாங்கள் குறைக்க போறோம்னு ஒரு நாம்ஸை சொல்லி அறுவை சிகிச்சைகளை முழுவதும் தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தினதோட விளைவு இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சைக்காக முழுவதுமாக தலைமையிட மருத்துவமனையில் போய் கூட்டமாக சேர்ற நிலைமை. மருத்துவ வசதிகள் இல்லாததால் கர்ப்பிணிகள் சிகிச்சைக்கு வரவே அச்சப்படுவதாக கூறப்படுகிறது. அதையும் மீறி வரக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிட்டால் அவர்களை அரசு தலைமை மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 24 பஞ்சாயத்து கிராமத்து மக்கள் இங்கே வருவாங்க. இப்போ எந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் டாக்டர்ல ஒருத்தர் தான் இருக்காரு. டெலிவரிக்கு யார் வந்தாலும் இங்கே திருவள்ளிக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. மொட்டையா திருவள்ளிக்கு போங்கன்னா எங்கே போவாங்க? ஒரு நைட்டு யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வந்தாலும் கூட ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கு, கதை திறக்காது. அதுக்கு சேஃப்டி கிடையாது, அதுக்கு ஒரு வாட்ச்மேன் கூட கிடையாது. அதனால் ஒரு டாக்டர் தான் 5 டாக்டர் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். ஆரம்பத்தில் 5 டாக்டர் இருந்தாங்க. ஒரு ஹெட் டாக்டர் இருந்தார், 4 டாக்டர் டியூட்டி அப்பப்போ மாறி இருப்பாங்க. இதனால் அறுவை சிகிச்சை அறை பயனற்றதாகி உள்ளதாகவும் மருத்துவ உபகரணங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆரம்ப சுகாதார நிலையங்களின் நிலை இப்படித்தான் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவை மேம்படுத்தப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி.